எங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் செபிக்க போகிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேசும்படியாக பேசுகிற அடியாலை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஷோ பண்ணோம். இந்த வேளையில ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலும் ஆவியானவரே எடுக்க போகிற வார்த்தைக்காக ஆண்டவரே உங்களை வருகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நான் அல்ல, என்னுடைய மாம்சமான சிந்தைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராகப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை அது இருபக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியானவரே. அது பேசுகிற அடியாளோடும் கேட்கிற பிள்ளைகளோடும் ஆண்டவரே அப்பா குத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களை உருவாக்குகிற உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற மகளை கூட மூடுங்க ஆவியானவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா இரத்த கோட்டைக்குள்ளாக அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க 60-100 நாங்கள் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி நாங்கள் அப்படியே செய்திக்குள்ளாய் கடந்து. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போதோ என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடும் இருக்கும்போதோ என்னால் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடும் இருக்கும்போதோ என்னால் வெற்றி வெற்றியே. மரணமே கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போதோ என்னால் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போதோ என்னால் வெற்றி வெற்றியே. அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு வெற்றி. When the Lord is with us, we have victory. ஏனென்றால் வெற்றி சிறந்த தெய்வம் நம்மோடு அவர் இருக்கிறார். Because the Lord who is victorious is with us. இந்த நாட்களிலும் நாம் பார்ப்போமானால் அநேக தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே அநேக பின்மாற்றத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறார்கள். So we can see even many children of God are backsliding from the Lord. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து அவரை இன்னுமாய் நாம் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர் நம்மோடு இடைப்படுகிறார். The Lord calls you and me so that we can get closer to him.
நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்மாற்றத்துக்கான காரணங்கள் என்ன என்று நாம் அதை ஆராய்ந்து அறிவோமானால் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து தேவனோடு இன்னும் இணைந்து ஓடுவதற்கு வசதியாக இருக்கும். So let's see what are the reasons for backsliding so that we can examine, like verify ourselves so that we can get closer to God. பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போகிறவர்கள் பின்மாற்றக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The people who lose the holy life are called backsliders. நாங்கள் நினைக்க கூடாது நாங்கள் தேவனோடு நிற்கிறோம் என்று சொல்லி நிற்கிறோம் என்று சொல்கிற நாம் விழாது இருக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. We should not think that we are always standing in the Lord. People who think that they are standing in the Lord are sometimes they are falling from the Lord. ஏனென்றால் இந்த பாடான உலகத்திலே பலதரப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are living in a world which is filled with a lot of problems. பல வகையில் நாம் போராடி அநேக நேரங்களிலே நாம் களைத்து போகிறோம். And sometimes we get tired in our life. ஆனால் நாம் தேவனோடு இருந்து நம்மை நாம் அடிக்கடி நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய பின்மாற்றத்தை நாம் உணர முடியும். So only when we get closer to God and examine ourselves, we know if we are backsliding or not. நான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் வேதாகமத்திலே நாம் பார்ப்போமானால் அநேக பின்மாற்றக்காரர்கள் இருந்தார்கள். We can see backsliders even in Old Testament and New Testament. இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்தவர்களும் பின்வாங்கி போனார்கள். When the people who served along with Jesus Christ also backslided. தேவன் நம்மை அழைக்கும் போது அவரோடு சேர்ந்து நாம் ஓடுவோம் என்று சொல்லி அவரோடு இணைந்து நாம் பயணிப்போம் என்று நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். So the Lord has chosen us so that we will walk with him throughout our life, so that's he has called us. அநேகர் தொடர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் இடையிலே நின்று பின்மாற்றம் அடைகிறார்கள். Some people continue to walk with the Lord, some people will stop and halt in one place. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் 67ஆவது வசனத்தை எடுத்து வாசிப்போம். John 6:66-67. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். From this time many of his disciples left Jesus and no longer followed him. Do you also want to leave me? Jesus asked the 12. பாருங்கள் இந்த வசனத்திலே சீசர்கள் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நான் இந்த சீசர் என்ற இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது மிகவும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் இயேசுடைய சீசர்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. Because we can see this verse says that even the disciples left Jesus, and when I was meditating on this verse I was surprised to see that even the disciples were not walking along with the Lord. அவர் கேட்கிறார், அந்த அவருடைய 12 சீசர்களையும் பார்த்தவர் கேட்கிறார், நீங்களும் பின்னோக்கி போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்கிறார். And so Jesus is asking the 12 disciples, do you also want to leave me? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை உண்டாக்குகிறது. My children of God, this verse is warning us. தேவகுமாரன் இயேசுவோடு நடந்தவர்களே பின்மாற்றத்துக்குள்ளாக போக கூடுமானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். Even if the disciples were backsliding, and how much more we should be careful about our spiritual life. அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம எப்பொழுதும் நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் தேவனோடு நெருங்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So we should always verify ourselves in our spiritual life and get closer to God. பின்மாற்றத்துக்கான முதலாவது காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். So let's see what's the first reason for backsliding. முதலாவது காரணம் பாவம். பின்மாற்றத்துக்கான முதல் காரணம். So the first reason is sin. பரிசுத்த ஜீவியத்திலே வாழ்ந்தவர்கள் பல காரணங்களினாலே பின்மாற்றம் அடைகிறார்கள், ஆனால் பாவம் ஒரு காரணமாய் இருக்கிறது. So many people who are living a holy life are getting backslided, and the reason would be sin. நாம் எடுத்துக்கொள்வோமானால் வேதத்திலே சாலமோனுடைய சம்பவத்தை நாம் பார்க்க போறோம். சாலமோன் ராஜா
கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே சென்று அவன் பாவம் செய்தான். Let's see about King Solomon. He also backslided. Let's see about him. அவன் என்ன காரணம் என்று சொன்னால் அவனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். Because we see it's the reason is sin. He had 700 wives and 300 concubines. அந்த ஸ்திரீகள் எல்லாம் அவருடைய இருதயத்தை தேவனை விட்டு வழுவி போக பண்ணினவர்களாய் இவர்கள் இருந்தார்கள். And all these women made the heart of Solomon to slide away from the Lord. ஒன்று ராஜாக்கள் 11:3 நாம் பார்க்கலாம் இந்த வசனத்தை. We can see that in 1 King 11:3. இந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது, அவருடைய ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை வழுவி போக செய்தார்கள் என்று. So the verse says that all these women made the heart of King Solomon to get away from the Lord. பாருங்கள், முதலாவது காரணம், முக்கியமான காரணம் பாவம். இரண்டாவது காரணம் நாம் பார்க்க போகிறோம் உலக சிநேகம். The first reason is sin, and the second reason we can see it's the love on the world. இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமானால் முதலாவது வாலிபர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேவனுக்கு பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டியவர்கள் உலகத்தினுடைய சிநேகிதர்களோடு சிநேகிதம் வைக்கிறார்கள். So if we see the youth people, we see instead of loving the Lord, they have worldly friends. வாலிபர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் கூட தேவனுடைய பிள்ளைகளோடு அதிகமாக உறவாட விரும்புவதை காட்டிலும் உலகத்தாரோடு அதிகமாக ஒட்டிக்கொள்வார்கள். Not only young people, even older people do the same. They have more worldly friends than spiritual friends. நாம் உலகத்தாரோடு சேர்வது மிகவும் முக்கியமான காரணம், அவர்களுக்கு நாம் கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். It's important that we mingle with worldly people because we have to tell to them about the Lord. அவர்களுடைய உலக நடைமுறைகள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளிருந்து பிரித்து விடக் கூடாது. But we cannot walk with them which will separate us from the Lord. எத்தனை பேர் திருமணம் முடிக்கிற பொழுது நான் அவரை இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவேன் என்று சொல்லி முடிப்பார்கள் திருமணம். ஆனால் அவர்கள் இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்த பாடில்லை, இவர்களே உலகத்துக்குள்ளே இழுபட்டு போய் விடுவார்கள். Some people marry unbelievers and thinking that they will guide them in the Lord, but that will not happen. They themselves will go in the world. இந்த உலக சிநேகம் அநேகரை தேவனிடத்திலிருந்து பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே. So many people have backslided because of the love on the world. இப்படி உலக சிநேகிதத்துக்கு இடம் கொடுப்பதனாலும் பின்மாற்றம் உண்டாகிறது. So thus by the love on the world people can backslide easily. 2 தீமோத்தேயு 4:10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Timothy 4:10. இது நிமித்தம் 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். பாருங்கள், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் இப்படியாக எழுதுகிறான். So Paul writes to the second book of Timothy that Demas is loving the present world. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை சில தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகிறது. So the love of the world is sometimes occurring even in the children of God. அப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே அநேகமாக இடம் பிடித்திருக்கிறதை பார்க்கலாம். We can see that's most probably happening in many children of God. அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போய்விட்டோம் என்று சொல்லி அந்த உணரவும் வாய்ப்பில்லாதபடி அவர்கள் இருக்கிறார்கள். And sometimes they don't even realize that are backsliding because of the love on the world. பாருங்கள், இப்பிரபஞ்சத்தின் ஆசை அவர்களை எப்படியாய் நடத்துகிறது என்று சொல்லி. So we can see how the love on the world is guiding them wrongly. அடுத்ததாக நாம் பார்க்க போறோம், உபதேசத்திலே தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியாததால் பின்மாற்றம் உண்டாகிறது. The next way of backsliding is not staying in the teachings of God.
யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். John 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். You are already clean because of the word I have spoken to you. இப்படியாக தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க முடியாதபடிக்கு அவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறார்கள். So likewise they are not able to stay in the teachings of the Lord and they are getting backsliding. இயேசுவின் உபதேசம் நம்மை பரிசுத்தத்தில் இன்னுமாய் தேவனோடு நெருங்கி சேரச் செய்கிறது. The teachings of the Lord always gets us closer to the Lord. ஆனால் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. But the verse says that the disciples, when they heard the teachings of Jesus Christ, they did not accept it joyfully. யோவான் 6:60 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. John 6:60 says that. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். On hearing it, many of his disciples said, "This is a hard saying, this is a hard teaching, who can accept it?" எனக்கு அன்பான தேவ ஜனமே, மோசேயின் உபதேசத்திலே ஊறிப்போன ஜனங்கள் இயேசுவின் உபதேசத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்தது. By the children of God, the people who are immersed in the preaching of Moses, they were not able to accept the preaching of Jesus Christ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் அநேக விசுவாசிகள் பாரம்பரியத்தினால ஊறி போய் அப்படியான நிலைமையில இருக்கிறார்கள். Even today many children of God are immersed in their own traditions. ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தையின் எச்சரிப்புக்கு இடம் கொடுப்பதில்லை. Some people don't give a place to the warnings of that the Lord give to them. அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே போய் அது ஒரு பெரிய காரியத்தை, ஒரு மறுரூபத்தை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். Only if we give place to the word of God in our life, it will transform our life. நாம் வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நாம் அடைத்து வைத்திருந்தால் நிச்சயமாகவே பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். If we block our heart from hearing the word of God, definitely there will be backsliding in our life. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பின்மாற்றத்தின் விளைவு மிகவும் கொடியது. When the children of God, the consequence of backsliding is terrible. தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும், என்னோடும் அவர் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நாம் இன்னும் நெருங்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். The Lord is talking to you and me. We have to verify ourselves and get closer to God. நான்காவது காரியம், நாம் பின்மாற்றத்துக்கான காரியம் என்னவென்று சொன்னால் பெருமை. The fourth reason is pride. பெருமைக்கு இடம் கொடுப்பதினாலே பின்மாற்றம் உண்டாகிறது. When there is pride, there is backsliding. நமக்கு தெரியும் லூசிபர் ஏன் விழுந்து போனான் என்று சொல்லி. We know why Lucifer fell from the Lord's presence. அவன் பெருமையினாலே அவன் தள்ளப்பட்டவனானான் தேவன். It is because of his pride. ஏனென்றால் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறவர். Because the Lord opposes pride. நாம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 16:18. Proverbs 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. Pride comes before destruction and a haughty spirit before a fall. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நீதியின் மொழியை எழுதின ஞானமுள்ள சாலமோன் ராஜா இப்படியாக எழுதுகிறார். So the wise king Solomon has written like this in Proverbs. அகந்தை உண்டாகும் இடத்திலே அழிவு உண்டாகும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது. Where pride occurs, there occurs destruction. மனமேட்டிமை உள்ள இடத்திலே விழுதல் வருகிறது தேவ பிள்ளைகளே. Where there is haughty spirit, there a falling will happen. இன்றும் தேவனுடைய சில பிள்ளைகளுக்கு வீழ்ச்சி வருவதற்கு காரணம் இந்த பெருமை. Even today many children of God fall from the Lord because of their pride. தேவனால் எப்படி பிழைப்படுத்தப்பட்ட ஊழியர்களாய் இருந்தாலும் விசுவாசிகளாய் இருந்தாலும் பெருமை வந்துவிட்டாலே அவர்கள் விழுந்து விடுவார்கள்.
Even if they are strong believers and servants of the Lord, if they have pride in themselves, they will fall away from the Lord. சில பேர் அழகிலே பெருமைப்படுகிறார்கள். Some people are proud about their beauty. படிப்பு, பதவி, பட்டம் இப்படி பெருமை அடைகிறார்கள். Education and their qualifications they are proud about. ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்ப்போமானால் கிருபை, வரங்கள், தாளந்துகள் இவைகளில் பெருமைப்படுகிறார்கள். They are also proud about their spiritual gifts and talents. பெருமை அடைந்து பாவத்திலே விழுந்து போகிறார்கள் தேவ பிள்ளைகளே. They develop pride in themselves and fall in sin. பெருமை வந்துவிட்டாலே பின்மாற்றம் வந்துவிடும். When pride occurs, there occurs backsliding also. ஐந்தாவது காரியம் நாம் பார்க்க போகிறோம், அசதி. The fifth reason is dullness. நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டாலும் வீட்டில் போய் இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்க முடியும் தேவ பிள்ளைகளே. If you note them, you can meditate on them at your home. ஏனென்றால் எத்தனையோ மணித்தியாலங்கள் தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து தேவன் வெளிப்படுத்தின ஒவ்வொரு காரியங்கள், பேசின காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர தேவன் எனக்கு உதவி செய்தார். Because the Lord is helping me to share with you all the meditations that I received from the Lord for many hours. பின்மாற்றத்துக்கான இன்னொரு காரணம் அசதி தேவ பிள்ளைகளே. So one of the reason for backsliding is fatigue or dullness. நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக தேவனுடைய பாதத்திலே அமர்வோம். So in the beginning in our spiritual life we are active and we pray a lot. மிகுந்த வாஞ்சையுடனே பக்தியுடன் அவரோடு கிட்டி சேருவோம். We have a lot of desire towards the Lord and we get closer to God. முன்னேறுவோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாய் முன்னேறுவோம் தேவனோடு. We improve ourselves in the spiritual life. ஜெபம், தியானம், சபை கூடி வருகிற நேரமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படும். Prayer, meditation and joining ourselves in the church, we do a lot in the beginning of our spiritual lives. உற்சாகமாக தேவனுடைய காரியங்களிலே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். We are very active in godly things. ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் செல்ல 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 அப்படியே எல்லாமே குறைந்து அசதியாய் போய்விடுவார்கள். But after days pass by, the people become dull in their spiritual life. நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். வேகமாக ஓடிய முயல் தான் முந்தி போனதாக நினைத்து ஒரு மரத்தடியிலே படுத்து கடைசியாக தோல்வி அடைந்த நிலைமை எல்லாருக்கும் தெரியும். We all know a story that when a rabbit was running very fast in the beginning of the race and then it rested under a tree and lost the race. சிலர் அசதியினாலே தேவனை விட்டு பின்வாங்குகிறார்கள். So some people because of their fatigue and dullness they backslide from the Lord. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 2:5. Revelations 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். Remember therefore from whence thou hast fallen, and repent, and do the first works, or else I will come unto you quickly, and will remove thy lampstand from its place, except you repent. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே புதைந்திருக்கிற ஒரு உண்மையை நாம் காணலாம். We can see there is a secret in this verse. ஆரம்ப காலத்திலே தீவிரமாக செயல்பட்ட இந்த திருச்சபைக்கு தேவன் இப்படியாய் பேசுகிறார். So the Lord is talking this to a church which was active in its earlier days. அசதிக்கு இடம் கொடுத்தது இவர்களுடைய இந்த சபைக்கு தேவன் எச்சரிக்கிறார் தேவ பிள்ளைகளே. So they gave place to dullness in their church. The Lord is warning them. யார் யாருக்கெல்லாம் அசதிகள் காணப்படுகிறதோ இந்த வேளையிலே தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அசதியை நாம் களைந்து விட வேண்டும் தேவ பிள்ளைகளே. Whoever is dull in spirit, examine yourselves, and we have to remove it from our spiritual life. அடுத்ததாக நாம் பார்ப்போம், 6வது காரியம், பின்மாற்றத்துக்கான காரியம் சுய நீதி.
The sixth one is self-righteousness. பின்மாற்றத்தில் சிலர் செல்லும்போது சுயநீதியினால் கெட்டுப்போய் பின்வாங்குகிறார்கள். So some people, because of their self-laws and righteousness, they backslide from the Lord. சுயநீதியினாலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு தேவ பிள்ளைகளே. Even righteous people, because of their self-laws, they backslide from the Lord. சுயநீதி தேவனுக்கு முன்பாக அது அழுக்கான கந்தையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. A self-law is like a dirty cloth in the eyes of the Lord. தாங்கள் நினைக்கிறதின்படி நீதியின்படி நடக்கிறவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். Whatever they think is wiseness, they follow that and they backslide from the Lord. இவர்கள் நினைக்கிறதா நீதி என்று இவர்கள் ஒரு வழியாய் நடந்து கொண்டிருப்பார்கள். So they think whatever they are doing is just and they will be practicing that in their life. தாங்கள் தேவனுக்குள்ளே எழும்ப வேண்டும் என்ற அவசியத்தை அவர்களால் உணர முடியாமல் இருப்பார்கள். They won't be able to understand that they are backsliding because of that. அதை விட்டு நாம் தேவ நீதியின்படி நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் தேவ பிள்ளைகளே. But instead we have to follow the righteousness and the laws of the Lord. அடுத்ததாக ஏழாவதாக பின்மாற்றத்துக்கான ஒரு காரணத்தை நாம் பார்க்க போறோம், சுய திருப்தி. So the seventh reason we can say is self-satisfaction. தங்கள் ஜெப வாழ்க்கையில தங்கள் பரிசுத்தம் தங்களுடைய நீதி இவைகளுக்கு ஒரு எல்லையை குறித்துக் கொள்கிறார்கள். Some people put a limit for themselves for their self-righteousness. அதிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். And they are satisfied in that. இதுவும் ஒரு விதமான வீழ்ச்சி தான். This is also one kind of backsliding. நாம் தேவனோடு வளர்கிற முறையிலே நமக்கு ஒரு முடிவு இல்லை தேவ பிள்ளைகளே. So when there is no limit for the growth in the Lord, நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். we should always be growing in the Lord. ஏனென்று சொன்னால் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு வரையறையை போட்டுக் கொண்டோம் என்று சொன்னால் இவ்வளவுதான் எங்களுடைய ஜெபம், இவ்வளவுதான் எங்களுடைய ஊழியம், இவ்வளவுதான் எங்களுடைய தேவனோடு இருக்கிற உறவு என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள் ஒரு எல்லையை போட்டுக் கொள்வோம். If we limit ourselves, then there will be a limit for your prayer life and for your services to God in your life. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வருகிறது. And due to that there might be some fallings in your life. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Proverbs 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். The backslider in heart shall be filled with his own ways, and a good man shall be satisfied from himself. இப்படியாக இந்த வசனம் சொல்லுகிறது. So thus the word says. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தில் நாம் வளரும் பொழுது நாம் தொடர்ந்தும் அதிலே வளர வேண்டிய பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. When we grow in our spiritual life, we have to continue. The word says we have to become holy more and more. நாம் வேதத்தை வாசித்து 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 நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தப்படுத்தி நாம் தேவனை கிட்டி சேர வேண்டும். So we have to read and read the word of God and make ourselves holy and get closer to the Lord. நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து வளர்ந்து மறுரூபமாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். We have to grow and grow in spiritual life and we have to get transformed. நாம் அப்படி வளர்ந்த 25 வருஷம் அல்லது 30 வருஷம் இருந்த ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் சுய திருப்தி நமக்குள்ள வரக்கூடாது தேவ பிள்ளைகளே. இது போதும் என்று நாம் நினைக்கவே கூடாது. Even if we have spent 25 years or more as a believer in the Lord or as a servant of the Lord, we should never be satisfied about our growth in the spiritual life. நமக்குள்ளே இன்றைய நாளிலே யாருக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும் தேவ பிள்ளைகளே. If this kind of thing is in any of you, remove that from yourself. நாம் நீதியின் மேல் பசி தாகம் கொள்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் தேவ பிள்ளைகளே. We should have hunger and thirst on the law of the Lord. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பின்மாற்றம் எந்த வழியில வந்தாலும் எந்த ரூபத்துல வந்தாலும் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். Because the consequence of backsliding is terrible. பின்மாற்றத்திலே விழுந்த எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய முடிவு மிகவும் பரிதாபமான முடிவாய் அது மாறி விடுகிறது. I've seen people who have backslidden and their end is a tragedy. பின்மாற்றக்காரர்கள் நமக்கு சில
காரியங்களை சாக்கு போக்குகளை சொல்லலாம். அது கேட்பதற்கு ஒருவேளை அது சரி போல நமக்கு தோன்றலாம். The excuses that the backsliders give may sound reasonable. ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சொல்லுவதை போல நமக்கு தோன்றலாம். It might even sound spiritual. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். My dear children of God, the Lord is talking to us. எந்த வழியிலும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறதோ அதை இனங்கண்டு துரத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So in all angles check yourselves and remove those things from yourself. எரிகோவுக்கு சென்ற கள்ளன் கையில் அகப்பட்டதை போல பின்மாற்றக்காரர்களும் சாத்தான் வலையில சிக்கிக் கொள்கிறார்கள் தேவ பிள்ளைகளே. They are like the one who went to Jericho and was caught by thieves. So they would be caught in Satan's trap. பின்மாற்றத்துக்குள்ளே போனவர் சத்துருவினுடைய வலையிலே பிடிக்கப்பட்டால் அவர் ஈஸியாக விடுவானா? So if we fall in Satan's trap, he won't let you go easily. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2 Peter 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. But it has happened unto them according to the true proverb, the dog returns to his own vomit again, and the sow that was washed returns to her wallowing in the mud. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள், மெய்வாழ்வை பற்றி அறிந்தவர்கள், நித்திய ஜீவனை பற்றி அறிந்தவர்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போனால் அவருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விட்ட காரியங்களை நாய் தான் கக்கினதை திரும்பவும் அது தின்கிறதை போல என்று இந்த பின்மாற்றக்காரர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, by the children of God, the verse explains about the people who already know the Lord and the eternal kingdom and the eternal life and then backslide from it. So the verse compares it to such kind of people. அவர்கள் அறிந்து அப்படி பின்மாற்றமாய் போகிறதை காட்டிலும் அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தால் நலமாய் இருந்திருக்கும். So it's better for them for not knowing the Lord instead of knowing him and then going away from him. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பின்மாற்றத்தில் விழுந்து போனவர்களை தேடி வரும் நல்ல சமாரியன் ஒருவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். And there is one good Samaritan who even seeks after the backsliders. அவர்தான் இயேசு. He is Jesus Christ. உலகத்தின் இரட்சகர். எனக்கு அருமையானவர்களே, He is a savior of the world. அவர் மனதுருகுகிற தேவன். He is a compassionate Lord. ஒருவேளை நீ இந்த வேளையில உணர்த்தப்படுகிறாயானால் அது மனம் திரும்பு. If you are being spoken to, repent. தேவனை விட்டு உன்னுடைய வாழ்க்கை தூரமாக்கப்பட்டிருந்தால் ஒரு விசை மனம் திரும்பி அவரை கிட்டிச் சேரு மகனே மகளே. If your life has gone astray from the Lord, so repent and get closer to the Lord. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். My dear children of God, everyone who is listening to this message, மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். repent, the Lord says. பேசப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் எந்த காரியத்தில் விழுந்தாயோ அந்த காரியத்திலிருந்து மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறார். In whatever thing you have fallen from the Lord, repent and get closer to the Lord. பாவத்தில் விழுந்த உங்களை தேவன் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். If you have fallen in sin, the Lord wants to revive you. அவர் பின்மாற்றக்காரர்களை அவர் ரட்சிக்க திரும்பவுமாக விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே. He wants to save even the backsliders again. ஒருவர் பின்மாற்றத்துக்குள்ள போகிற பொழுது கர்த்தர் அவர்களுக்காக பரிந்து ஜெபிக்கிறவராய் அவர் இருக்கிறார். The Lord even intercedes for the backsliders. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் பரிந்து ஜெபிக்கிறவர் தேவ பிள்ளைகளே. He is the one who continuously intercedes for us unto God the Father. என்னை அறிந்த மகன் விழுந்து போனானே, இவன் திரும்ப வரமாட்டானா என்று சொல்லி, திரும்ப என்னுடைய மகன் மனம் திரும்பி என்னிடத்தில் வரமாட்டானா என்று சொல்லி, வரமாட்டானா என் மகள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே. The Lord always thinks about the backsliders, that he will not come to me again. Will he not come to me again? அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். He will never
push away anyone who tries to come to him. உங்களை அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல அவர். He will never let you go like that. நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் தெய்வ பிள்ளைகளே. If you repent, the Lord will change your life. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். The Holy Spirit intercedes for you. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்காய் கண்ணீர் சிந்தி பரிந்து பேசினார் தெய்வ பிள்ளைகளே. Jesus Christ interceded for Jerusalem. அவர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். Even he intercedes for you and me, for every one of us. ஒரு மனுஷனோ சரி, ஒரு குடும்பமோ சரி, ஒரு சபையோ சரி, ஒரு தேசமோ சரி, கர்த்தரை விட்டு பின்வாங்கும் பொழுது அவர் நமக்காய் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். Even if it's a man or a church or a nation that backslides from the Lord is always thinking about them. அவருடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர் பேசுகிறவராக இருக்கிறார். The Lord speaks through his prophets. அவர் எச்சரிக்கிறவராக தேசத்தின் மேல, குடும்பத்தின் மேல, சபையின் மேல அவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே. The Lord warns the church, the family and a person. எலியாவுடைய பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து போன பொழுது தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கு அனுப்பினார். So when Eli was fallen, when Eli was fallen, the Lord sent his prophet to him. தீர்க்கதரிசி போய் அந்த இடத்திலே எச்சரித்த பொழுது அவர்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் மனம் திரும்பி இருந்தால் அவர்களை கர்த்தர் சந்தித்திருப்பார் தேவ பிள்ளைகளே. And when hearing the warning, if they were very careless, but if they had repented, the Lord might have changed their life. அவர்கள் அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை அசட்டை பண்ணினார்கள். They were careless about the warning. முடிவாக நியாய தீர்ப்பு அவர்களை சந்தித்தது என கருமையான தேவ பிள்ளைகளே. And finally they were judged by the Lord. சாலமோன் ராஜாவின் பின்மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். We can also see the backsliding of King Solomon. பாருங்கள், தேசத்தை ஆண்ட தாவீதுடைய மகன் சாலமோனுடைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We are going to see about Solomon who ruled a kingdom. அவனுக்கு ரெண்டு தரம் தேவன் தரிசனத்திலே அவனை சந்தித்தார் தேவ பிள்ளைகளே. தரிசனத்தின் மூலமாக The Lord has met Solomon twice through visions. பாருங்கள், அந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்து நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11:9. 1 Kings 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. பாருங்கள், இங்கிலீஷ்ல வாசிங்க. The Lord became angry with Solomon because his heart has turned away from the Lord, the God of Israel, who had appeared to him twice. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் கர்த்தரை விட்டு அவனுடைய இருதயத்தை அவன் திருப்பினான் தேவ பிள்ளைகளே. See, we can see the Lord has met Solomon twice and warned him, do not worship other gods, but Solomon did not listen to the Lord. நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் நமக்கு தெரியும், கர்த்தருடைய கோபம் அவன் மேல் பற்றி எரிந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. The verse says the Lord's anger came on Solomon. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய கரத்திலிருந்து ராஜ்யம் பிடுங்கப்படும் என்று சொல்கிறார். The Lord says the kingdom will be taken away from your hands. ஆனால் தாவீது நிமித்தம் உன்னுடைய நாட்களில் நான் அதை செய்யாமல் உன்னுடைய மகன் ஆளுகை செய்கிற காலத்தில் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But the Lord says, for the sake of David, it will not occur in your days, it will occur in the days of your children, your son. பாருங்கள் தேவ பிள்ளைகள், ராஜ்ய பாரம் பிடுங்கப்பட்டது. So the kingdom was removed from them. இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே. So the Lord is talking to you through this message. பரிசுத்த ஜீவியத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? So how is our spiritual life today? பரிசுத்த ஜீவியத்திலே நீங்களும் நானும் முன்னேறி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நாம் தடை பண்ணப்பட்டவர்களாய் நிற்கிறோமா தேவ பிள்ளைகளே? Are we growing in our spiritual life, or something is hindering us from growing? இந்த நாட்களிலே நாம் எங்கு பார்த்தாலும் சோர்ந்து போன விசுவாசிகள் கூட சோர்ந்து போய் காணப்படுகிறார்கள் தேவ பிள்ளைகளே. We can see in every place there are
dull believers. அசதியாய் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. They are filled with dullness and tiredness. உங்களோடும் என்னோடும் தேவன் பேசுகிறார். நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. The Lord is talking to you and me. Examine yourselves. இந்த நிலையில் நம்மளுக்குள்ளே பின்மாற்றங்கள் வராதபடிக்கு பரிசுத்தத்திலே நாம் இன்னும் தேவனை கிட்டி சேரும்படியாய் தேவன் விரும்புகிறார். So that we will not be backslided. Examine yourselves and grow in the holiness of the Lord. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், நான் கடந்த நாட்களிலே தேவனோடு அதிகமாய் ஓடினேன், இப்பொழுது என்னால் ஓட முடியாது என்று நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? People who are listening to this message, if you think in the earlier days I was growing in the Lord but not now, என்னுடைய வாழ்க்கை தேவனோடு அப்படியே தொடர்பு இல்லாமல் போய்விட்டதா, நான் ஒரு தெரியாத ஒரு வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் கதறுகிறீர்களா? If you are worried that I have come away from the Lord, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வேளையில நீங்க உணர்வுள்ளவர்களாக நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது தேவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார். But if you repent and give your life to the Lord is able to change your life. நீங்க எங்க விழுந்தீர்களோ அந்த இடத்திலே இருந்து தேவன் உங்களை எழுப்பி ஓடச் செய்வார். தேவ பிள்ளைகளை, மனம் திரும்புங்கள். Wherever you have fallen, the Lord is able to raise you up. நாங்கள் இந்த வேளையில எல்லாரும் எழுந்து நிற்போமா? So let's stand up. தேவன் ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவர் பேசியிருக்கிறார். நாம் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த வேளையில ஜெபிப்போமா? என்னென்ன காரியத்துல நாங்கள் பலவீனமாக, என்னென்ன காரியத்தில் நாங்கள் பிழைவிடுகிறோமோ நாங்கள் ஒரு விஷயம் மனம் திரும்பவும் தேவ பிள்ளைகளை கொஞ்ச நேரம் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா, இந்த வார்த்தைக்காய் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்தத்தில் நாங்கள் இன்னும் நிலைத்து ஆவியானவரே, இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைகிறவர்களாக, இன்னும் தேவனுக்குள்ளாய் நாங்கள் வளர்கிறவர்களாக ஆவியானவரே. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை மன்னிங்க ஆவியானவரே. ஒருவேளை ஆவியானவரே நாங்கள் சுயநீதியிலே கட்டப்பட்டவர்களாக, நாங்கள் நினைக்கிறதை ஆண்டவரே சரி என்று நாங்கள் ஆண்டவரே நினைக்கிறவர்களாக இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆவியானவரே. கர்த்தாவே சுவாமி, பரிசுத்தத்திலே கர்த்தாவே நிலைத்திருக்க ஆண்டவரே, தேவ நீதியின்படி வாழ ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பெருமையாய் அல்ல கர்த்தாவே, தாழ்மை உள்ள பிள்ளைகளாக ராஜா நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டுமே ஆவியானவரே. அப்பா, நாங்கள் சுய திருப்திப்பட்டு விடாதபடி ஆவியானவரே எங்களுடைய ஜெப ஜீவியம் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டுமே. தேவனோடு இணைகிற நேரம் இன்னும் அதிகரிக்கப்படணுமே. அப்பா, உமக்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பலப்படுத்தி ராஜா, இன்னும் உங்களை உருவாக்கி ஆவியானவரே கர்த்தாவே. அப்பா, ஆலயத்தின் மகிமை பொருந்தின தூண்களாக ஆவியானவரே எங்களை நிறுத்துங்க ஆவியானவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நிறுத்துங்க ஆவியானவரே. மகிமையில ஆண்டவரே, அப்பா உம்முடைய மகிமையில மகிமையட செய்யுங்க ஆவியானவரே. பிள்ளைகள் உமக்குள்ளாய் வளர்ந்து ராஜா அப்பா கனி கொடுக்கட்டும் ஆவியானவரே. அப்பா, உம்முடைய மகிமை பிள்ளைகளிலே விளங்கட்டும் ஆவியானவரே. கர்த்தர் நடத்துங்கப்பா, கர்த்தர் கூடவே இருந்து நடத்துங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆவியானவரே. அப்பா, அன்றைய நாளில் வந்து அந்த புதிய சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். நாளில் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன் ஐயா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆறுதலை கொடுங்க ஆவியானவரே, தேவைகளை சந்திங்க ஆவியானவரே. அப்பா, ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்களில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை சந்திங்க ஆவியானவரே. ஆசீர்வதிங்க குடும்பங்கள் ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆவியானவரே. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மேலப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா எழுப்புதலின் ஒரு அக்கினி வாலிபர்கள் மேல் பற்றி எரிய வேணும் ஆவியானவரே. இந்த நாட்களிலும் ஆவியானவரை வாலிபர்கள் அப்பா உங்களுக்காய் எழுப்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுங்க, குழந்தைகளை மூடுங்க ஆவியானவரே. தாய் தகப்பன்மார சகோதரிகளை மூடுங்க ஆவியானவரே. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார்.